பாஸ் நான் இதை பற்றி தான் 1 இயருக்கு முன்னாடியே நான் பேசினேன். அப்போ எல்லோரும் நக்கலாக சொன்னாங்க. இந்த மாதிரி தான் வரும் சுச்சுவேஷனு. இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா போக போக இவருடைய பவர் இன்னும் ஜாஸ்தியாகி இவர் சக்ஸஸ்ஃபுல்லாக ஆவாருன்னு சொல்லுவேன். ஆனால் அது நிறைய டிஎம்கேஸ். இது என்னுடைய கருத்து, யோசிக்கிற கருத்து தான் நன்றி. அது மற்றவங்க தப்பாக நினச்சா நான் ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ ஆப்போனன்ஸுக்கு இது கொஞ்சம் கசப்பாக தான் இருக்கும். பட் நான் பர்சனலாக அவரை பற்றி நிறைய அவரோட க்ளோஸாக பழகினவங்க, அந்த மேக்கப் ஆர்டிஸ்ட்டு, அவருக்கு மேனேஜர் ஒரு 3 மேனேஜர் இருப்பாங்க. அவங்க கூடலாம் நான் பழகியிருக்கேன். நான் சொல்கிறதெல்லாம் 20 இயர்ஸ் பேக். அதேமாதிரி நேரில் அவர் ஒரு மண்டபத்தில் பார்த்துருக்கேன். 2013 14 ஸோ அந்த மாதிரி டைம்லலாம் கொஞ்சம் அவருடைய கேமராமேன் அவர் எனக்கு பழக்கம். அவருடைய மகளுக்கு கல்யாணம் பண்ணும்போது அவர் வந்திருந்தார். ஸோ அப்போ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நான் பேசுகிறத வச்சு நான் சொல்கிறேன் அவர் எப்படி டைப்னு. அதேமாதிரி ஒரு எடிட்டர் ஒருத்தர், நம்ம ரிலேஷன் ஒருத்தர், அவர் ஷூட்டிங் ஸ்பாட்டில் எப்படி இருப்பார், எப்படி பிஹேவ் பண்ணிடுவார், அதெல்லாம் பற்றி நிறைய டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஏன்னா அப்போலாம் அவருடைய வளர்ச்சி வந்து ரொம்ப எல்லாரோட இப்போ இருக்கிற நிறைய பெரிய பெரிய ஆர்டிஸ்ட்லாம் காணாம போனவங்களாம் அப்போ இவரோட பிரசாந்த், அஜித்குமார், அப்புறமேட்டு நிறைய நடிகர்கள் அப்போலாம் ரொம்ப டொல்பி ஷாம், ஸ்ரீகாந்த், இவங்களுக்குலாம் மார்க்கெட் அப்போலாம் பீக் லெவலில் இருந்தது. இவரை விட மார்க்கெட் அதிகமாக இருந்தவங்க நிறைய பேர் இருந்தாங்க அந்த டைமில். எனக்கு மறந்துச்சு அது பேர்லாம். அப்போலாம் அவங்க தான் லீடுன்ற மாதிரி போயிட்டு இருந்தாங்க. பிரபுதேவா அவர்லாம் அப்போ ஃபஸ்ட் அவர் மார்க்கெட் அதிகமாக இருந்தது இல்லையா. அப்புறம் கொஞ்சமாக இவர் அடிச்சு வந்துட்டு இருந்தார். இது சினி ஃபீல்டை பொறுத்த வரைக்கும் அவர். ஆனால் அவருடைய பர்சனல் கேரக்டர் வந்து எப்படி டிஸ்கஸ் பண்ண தெரியும்னா, இந்த மாதிரி க்ளோஸ் மேனேஜர்ஸ். ஏன்னா அவங்களோட மண்டபங்கள் 3 மண்டபம் அவருடைய கல்யாண மண்டபத்தில் நான் ரெகுலராகவே ப்ரோக்ராம் பண்ணிட்டு இருப்பேன். ஸோ அதில் வந்து அந்த மேடம் அவங்களுடைய மதர் இருக்காங்க இல்லையா, சுபா, அந்த மேடமும் கூட ரெஃபர் பண்ணி கூட ஒரு ப்ரோக்ராம் நாங்கள் ஒரு இன்ஸ்ட்ருமெண்டல் ஆர்கெஸ்ட்ரா பண்ணோம். அது அப்ராக்சிமேட்லி ஒரு 2003 2004 டைமில். ஸோ அதனால் கொஞ்சம் ஓரளவுக்கு தெரியும். ஸோ இப்போ நான் சொன்ன 1 இயருக்கு முன்னாடி இது வந்து இந்த ரேஞ்சுக்கு வரும் அப்படின்னா, அப்போ வந்து டம்மியாக இருக்கும்போது இதெல்லாம் வராது அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. இப்போ பாருங்கள், கிட்டத்தட்ட வெசர்ஸ் நீங்கள் சொன்ன மாதிரி டிவிகே வெசர்ஸ் டிஎம்கே மாதிரி சுச்சுவேஷன் கிரியேட் ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு லீடு எடுக்கிறதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி நிறைய இருக்குது. அதாவது என்னவா வந்து அவருக்கு ஆப்போசிட்டாக எது நடந்தாலும் அவருடைய ப்ளஸ். ஏன்னா எல்லாரும் என்ன சொன்னாங்கன்னா 3 நாள் அமைதியாக இருந்தாருன்னு சொல்கிறாங்க இல்லையா, அவர் ப்ளஸ்ஸே அதுதான். அது நிறைய பேர் தெரியாது. அவர் அந்த 3 நாள் இருந்தாருன்னா அடுத்தது வைக்கக்கூடிய சின்னதாக ஒரே ஒரு மூவ் தான் பண்ணுவார். ஆனால் அது வந்து 3 நாளுக்கு வந்து விடிய யோசிச்சிருப்பார். அது நிறைய பேருக்கு அது தெரிய முடியுது. இதெல்லாம் என்னென்னா உடனே யூடியூப் ஓப்பன் பண்ணி 3 நாள் என்ன பண்ணார், ஏன் பதில் சொல்லவில்லை, கரூர் சம்பவத்துக்கு அவர் எதுவும் வந்து அர்த்தம் தெரியவில்லை அப்படி இப்படின்னா அதை தெரிவித்து அவசரப்பட்டு தெரிவித்து ராங் ஆகிறத விட 3 நாள் தள்ளி அது பயங்கர பாசிட்டிவ் ஆகுது அப்படின்னு யோசிக்கிறது தான் அவர். நான் எனக்கு தெரிஞ்சதை சொல்கிறேன். உடனே நீங்கள் மற்றவங்களை ஏற்றிட்டாதீங்க பாஸ். இதே நான் மனசில் நினைக்கிற கருத்தை சொல்கிறேன். ஸோ எனக்கு எல்லாரும் முக்கியம் தான். ஏடிஎம்கே முக்கியம் தான், டிஎம்கே முக்கியம் தான், பிஜேபி முக்கியம் தான், டிவிகே முக்கியம் தான். ஏன்னா இவங்க எல்லாருக்குமே நான் ரஜினி ரசிகர்களுக்கு முக்கியம் தான். ஏன்னா எல்லாருக்குமே நான் ஈவென்ட் பண்ணிகிட்டு இருக்கேன். அதனால் தயவுசெய்து யாரும் தப்பாக நினைக்காதீங்க. அவங்களுடைய கேரக்டருக்கு எந்த அளவுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக அவங்க லைஃப் இருக்குன்றது நான் ஒரு ஜட்மெண்ட், நீங்கள் ஃபேன்ஸ் கேட்கறதுனால ஒரு ஜட்மெண்ட் சொல்கிறேன் நண்பரே. தயவுசெய்து வேறு பார்ட்டிஸ் யாரும் நாம் தமிழர் அவருக்கும் நான் பண்ணியிருக்கேன் ப்ரோக்ராமு. டிவிகேக்கு நடுவில் கிருஷ்ணகிரி சைடில் யானை சிம்பிள், அதை சிம்பிள் அவங்க வந்து கொடி போட்ட டைமில் ஆர்டிஃபிஷியல் எலஃபண்ட் ஏற்பாடு பண்ணி கொடுக்க சொல்லி ரெஃபர் பண்ணியிருக்கேன். ரஜினி அவருக்கு வந்து படம் ரிலீஸ் ஆனப்போ கூலி ரிலீஸ் ஆனப்போ ஈவென்ட் பண்ணி கொடுத்துருக்கோம். ஏடிஎம்கே சொல்லவே தெரியல. அம்மாவுடைய டைம்லேருந்து நிறைய வாட்டி பண்ணியிருக்கோம். அதேமாதிரி இப்போ துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர் வந்து ஃபங்க்ஷனுக்கு நிறைய ஈவென்ட் பண்ணியிருக்கோம். ஸோ நிறையா ஒரு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர் ஐயா வந்து ஃபங்க்ஷனுக்கும் நிறைய ஃபங்க்ஷனுக்கு மேரேஜுக்குலாம் நாங்கள் நடுவில் கொஞ்சம் அந்த ஆட்சியில் இல்லாதப்போ அவர் நிறைய ப்ரோக்ராம் வந்துருக்கார் மேரேஜ். அதெல்லாம் நாங்கள் பண்ணிட்டு இருந்திருக்கோம். ஸோ எல்லோரும் எங்களுக்கு ஈக்குவல் தான். பட் அவருடைய கேரக்டர் இப்படின்றது என்னுடைய அனுமானம். யாரும் தவறாக நினைக்க வேண்டாம்.